சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஏமா அறிவு இருக்கா உனக்கு? இப்படியே வந்து வண்டி மேல அண்ணே தப்பா நினைச்சுக்காதீங்க. அங்க ஒரு புள்ளத்தாச்சி அக்கா வலி பொறுத்துக்க முடியாம துடிச்சிட்டு இருக்காங்க. ஆட்டோ வேற நின்னு போச்சு. வேற வண்டி எதுவும் வரலன்னு. அண்ணே கொஞ்சம் ஆஸ்பத்திரி கூட்டு போங்கண்ணே. ஏமா இதெல்லாம் சவாரி வண்டி நினைச்சியா? உள்ள மேடம் இருக்காங்கம்மா. மேடம் 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 ரொம்ப அர்ஜென்ட் மேடம். கொஞ்சம் உதவி பண்ணுங்க மேடம். உள்ள பிரசவ வலியில ஆட்டோல ஒரு அக்கா துடிச்சிட்டு இருக்காங்க. உங்க கார்ல அவங்கள ஆஸ்பத்திரிக்கு ஏத்திட்டு போங்க. நான் அவங்கள கூட்டிட்டு வரேன். ஏமா என்னம்மா நீயா முடிவு எடுக்கிற? மேடம் சொல்ல வேணாவா? மேடம் ஒன்னும் சொல்ல மாட்டாங்க. நீங்க சும்மா இருங்கண்ணே, நான் போறேன். அக்கா 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 மெதுவா பாத்து இறங்குக்கா. வாக்கா வாங்கம்மா. அக்கா பாத்து மெதுவா வாக்கா. அக்கா கொஞ்சம் பொறுத்துக்கோக்கா. பாத்து வா. ஒண்ணும் இல்லக்கா. இதோ ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம். ஒண்ணும் இல்ல வா. அண்ணே நவுறனே தள்ளு. மேடம் மேடம் பின்னாடி போங்க மேடம். இந்த அக்காவை ஏத்திடுறேன். மெதுவா உள்ள போக்கா. பாத்து போ. உள்ள போ. அம்மா நீங்க அந்த பக்கம் போய் உட்காந்துக்கோங்க. பாத்து. அண்ணா என்ன வேடிக்கை பாக்குற? வண்டி எடுனே. மா மேடம் சொல்ல வேணாமா? டிரைவர் ஹாஸ்பிட்டல்ல டிராப் பண்ணிட்டு எனக்கு கால் பண்ணு. கூட்டிட்டு போ. வண்டி எடுனே. அண்ணே இந்த பக்கம் போனீங்கன்னா ஒரு ஆஸ்பத்திரி இருக்குனே. இப்படியே போய் நேரா போனா ஆஸ்பத்திரி வந்துரும். வண்டி எடுனே சீக்கிரம். பார்த்து கூட்டு போயிட்டு வாங்கம்மா. மேடம் உங்க வண்டி வேகமா போகும்ல. அண்ணே போங்கண்ணே. அப்பாடா ரொம்ப நன்றி மேடம். நான் வாரேன். ஏய் நில்லு. என்ன நீ பாட்டுக்கு வந்த, கார்ல இருந்து என்ன இறக்கி விட்ட, வேற யாரையோ கார்ல ஏத்தன, காரை அனுப்பிட்டு என்ன இப்படி ரோட்ல நிக்க வச்சுட்டு போயிட்டே இருக்க? இப்ப எப்படி போய் நான் என் பொண்ணை பாக்குறது? ஐயோ வேலைக்கு போற அவசரத்துல நான் மறந்துட்டேன். நீங்க எங்க போன்னு சொல்லுங்க. நான் வேணா என் சைக்கிள்ல கொண்டு போய் விடுறேன். சைக்கிள்யா? நீயும் நானுமா? டம்பிள்ஸா? மேடம் என் சைக்கிளையும் என்னையும் சாதாரணமா நினைச்சிடாதீங்க. நாங்க 2 பேரும் ரேஸ்ல பல கப் அடிச்சிருக்கிறோம். தைரியமா சைக்கிள்ல வந்து உட்காருங்க. உங்க காரை விட என் சைக்கிள் வேகமா போகும். பென்ஸ் எவ்வளவு விலை தெரியுமா உனக்கு? 1/4 கிலோ 20 ரூபா. என்னது 1/4 கிலோ 20 ரூபாயா? ஆமா பீன்ஸ் 1/4 கிலோ 20 ரூபா தானே. அப்புறம் அடுத்தவங்களுக்கு நல்லது செய்யறதெல்லாம் நல்ல விஷயம்தான். ஆனா இதுக்காக ஓடுற கார்ல வந்து திடுதிடுப்பா விழவே கூடாதுமா. உனக்கு தான் ரிஸ்க். புரியுதா? இனிமே இப்படிலாம் செய்யக்கூடாது. சரிங்க மேடம். ஆமா நீங்க எங்க போகணும்? என் பொண்ணோட ஹாஸ்டல் இங்க எங்கேயோ பக்கத்துல தான் இருக்கு. நடந்தே நான் போய்க்கிறேன். என்ன ஹாஸ்டல்? அன்னபூர்ணி லேடிஸ் ஹாஸ்டல். அடே நம்ம ஹாஸ்டல். நானும் அங்கதான் தங்கி இருக்கிறேன். அப்படியா? ஆமா வாங்க நான் உங்களை கூட்டு போறேன். வாங்க வாங்க மேடம். வாங்க மேடம். ஆமா ஹாஸ்டல்ல ஏதோ உங்க பொண்ணு இருக்காங்கன்னு சொன்னீங்களே, உங்க பொண்ணு பேர் என்ன? என் பொண்ணு பேரு சின்னு. சின்னுவா? கேள்விப்படாத பேரா இருக்குதே. சின்னு எனக்கு தெரியாதா? உங்க பொண்ண பாத்திருப்பேன், ஆனா பேருதேன் தெரியல. பரவாயில்ல. உன் பேர் என்ன? ஆனந்தி. செவரக்கோட்டை ஆனந்தி. செவரக்கோட்டைனா எங்க ஊரு பேரு. யாரு பேரு கேட்டாலும் ஊரு பேரையும் சேர்த்து சொல்றதே என் பழக்கம். உனக்கு உன் ஊரை ரொம்ப பிடிக்குமோ? ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஆமா உங்களுக்கும் உங்க பொண்ணுக்கும் ஏதாச்சும் சண்டையா? ஏன் இப்படி கேக்குற? இல்ல எங்களை மாதிரி ஒண்ணு இல்லாதவங்க ஹாஸ்டல்ல தங்கலாம். உங்களை பார்த்தா வசதியான ஆளா தெரியறிய.
சொந்தமா காரெல்லாம் வச்சிருக்கிய, அப்புறம் எதுக்கு பொண்ணு ஹாஸ்டல்ல விட்டு வச்சிருக்கிய? உங்க கூடவே வச்சு பாத்துக்காம இப்படி ஹாஸ்டல்ல தங்க வச்சிருக்கியலே, அதுதான் கேட்டேன். எனக்கு என் பொண்ணு சின்னுனா உயிர். அவளுக்கும் அதே மாதிரிதான். நான் என்ன சொன்னாலும் என் பேச்ச கேப்பா, என் பேச்ச மீறவே மாட்டா. ஓ, என்னாச்சு? ஏன் சிரிக்கிற? இல்ல இல்ல, எனக்கு என் பேச்சு ஞாபகம் வந்துருச்சு. பேச்சியா? ஆமா, என் அம்மா. ஓ, அதுகிட்ட நான் வாங்காத அடியே இல்ல. விளக்கு மாத்துல இருந்து, விறகு கட்டையில இருந்து, கறிச்சட்டில இருந்து எல்லாத்துலயும் அடி வாங்கியிருக்கிறேன். பேச்சி எனக்கு சூடெல்லாம் கூட வச்சிருக்கு. ஏய், சூடு வச்சது போய் பெருமையா பேசிட்டு இருக்க? வைக்காது, ஆனா வைக்கிற மாதிரி பயமுறுத்தும். ஆனா நான் பயப்படவே மாட்டேன். பேச்சி அடிக்க வரும்போதெல்லாம் எனக்கு சிரிப்புதே வரும். அதுதே நான் சிரிச்சேன். பேச்சி மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் பயந்த மாதிரி நடிப்பேன். அத உண்மை நம்பிக்கிட்டு என் பொண்ணு என் பேச்சுக்குதே கட்டுப்படுவான்னு ஊரு போறா சொல்லிட்டே தெரிவாங்க. ஆனா உங்க பொண்ணுதே உங்க மேல இம்புட்டு பாசமா இருக்கே, என்ன சொன்னாலும் கேக்குன்னு சொல்றிய, அப்புறம் ஏன் ஹாஸ்டல்ல கொண்டு வந்து விட்டிய? என்னதான் என் பொண்ணு கிட்ட நான் ஸ்ட்ரிக்டா இருந்தாலும் அவ எனக்கு ஒரே பொண்ணு. அதனால சில சமயத்துல எனக்கே தெரியாம நான் அவளுக்கு நிறைய செல்லம் கொடுத்துட்டேன். அவ என் கூடவே இருந்துட்டா இந்த உலகம் என்னன்னு தெரிஞ்சுக்காமலே இருந்துருவாளோன்னு தான் நான் அவளை அன்னபூர்ணி ஹாஸ்டல்ல சேர்த்தேன். ஓ, என் அப்பா மாதிரி நடிச்சிருக்கிய. அவரு கூட என்னைய அதுக்காகவே இம்புட்டு தூரம் அனுப்பியிருக்காக. திடீர்னு சென்னைக்கு ஒரு வேலையா வந்தேன். சரி, அப்படியே என் பொண்ணு சின்னுவை பாத்துட்டு போலான்னு வந்தேன். ஹாஸ்டல் பக்கத்துல வந்துருச்சு, போய் உங்க பொண்ணு சின்னுவை பாத்துடலாம் வாங்க.